புது கவர்மெண்ட் அமைந்த பிறகு சார் இந்த புது கவர்மெண்ட்டுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போதான் இவங்க வந்து ஒரு அரசை அமைத்திருக்கிறார்கள். அந்த பார்ட்டிக்கு என்ன ஐடியாலஜின்ட்டு எனக்கு தெரியல சத்தியமா. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த அதிமுகவோட ஐடியாலஜி என்னன்னு தெரியும், டிஎம்கேவோட ஐடியாலஜி என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்க ஓரளவு இந்த மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த அரசுக்கு பாஜகவும் திரு ராம ரவிக்குமார் போன்ற இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளும் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அழுத்தம் தருவதற்கான முயற்சிகளில் இறங்கிட்டாங்களா சார்? இந்த கவர்மெண்ட் உருவான உடனே அவங்க 1938 இருந்து அந்த அழுத்தம் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்படியா? பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ எடுக்கணும். நாங்கள் ஒரு 10 வருஷம் இருந்து அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏற்றப்படுறதெல்லாம் நாங்க கவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம். சரி. தீபம் இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அங்க ஏத்துற இடத்துல ஆகம விதி அப்படின்றது அங்க இருக்க பெரிய முக்கியமான சில குருக்களே கிடையாது, தேவையில்லை, ஏத்துற இடமே நல்ல இடம் தான். ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி அபவ் தி பிரசைடிங் டெய்டியோட சாங்டம் சாங்டோரியத்துக்கு மேல சிவன் கோயில்ல ஏத்துறோம். சரி. இதுக்கு முன்னாடி அங்க ஏத்துன ஒரு பெரிய பெரிய ஹிஸ்டோரியன் லைக் சாந்தலிங்கம், வேதாச்சலம் அவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, இது வந்து நில அளவக்கல், தீபத்தூண் அப்படிலாம் நான் இது சொல்ல, இந்த தீபத்தூண் இந்த கோவிலுடன் இந்த பர்டிகுலர் கார்த்திகை பண்டிகைக்கு இணைந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல விளக்கு இல்லாத, எலக்ட்ரிசிட்டி இல்லாத அந்த ஒரு காலகட்டத்துல மதுரையிலிருந்து கொச்சினுக்கு போற ராஜபாட்டை நேஷனல் ஹைவேஸ் சரி திருப்பரங்குன்றம் வழியா தான் போயிருக்கு. சரி. அப்ப போகும்போது வழிபோக்கர்கள், ஆல் டிராவலர்ஸ், அவங்களுக்கு ஒரு நில அடையாளத்தை காமிக்கவும், இங்க ஒரு ஊர் இருக்கு அப்படின்றத சொல்லவும், அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அப்ப இருந்த அந்த மக்கள் ஒரு 6 மணிக்கு போய் ஒரு விளக்கு போடுறாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வரணும், இது வரணும், இங்க வந்தீங்கன்னா நீங்க நைட்டு தங்கிக்கலாம், ஓகே, நீங்க உங்களுடைய டிராவலை தொடங்கலாம் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலா சொல்றாங்க. மோரோவர் திருப்பரங்குன்றம் மலைன்றது இந்த ஹிந்துத்துவா குரூப்புகளுக்கு சேர்ந்தது அல்ல. ஓகே. அது ஒரு குடவரை கோயிலா இருந்திருக்குது. அங்க அவங்க இதுக்கு முன்னாடி சமணர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு படுகைகள் இருக்கு. இப்படி பலவிதமான மதங்களும் ஐடியாலஜியும் இணைந்த ஒரு சங்கமம் தான் திருப்பரங்குன்றம், மதுரையெல்லாம். சரி. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தீபம் ஏத்திட்டு இருக்கும்போது இத திருப்பி அதை வந்து இங்க ஏத்து, இப்ப நாளைக்கு அங்க என்ன சொல்லுவாங்க, அங்க ஏத்தாதீங்க, தர்கா பக்கம் ஒரு கோவிலை கட்டி அங்க ஏத்துங்கன்னு. இப்ப ராம ரவிக்குமார் அவரு இல்லன்றாரு, அவரோட பின்னாடி வர்றவங்க அவங்க அதை என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பாபரி மஸ்ஜித் எப்படி ஆச்சு? ஓகே. ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு பணிஞ்சா அது நடந்துச்சு அங்க. சரி. சோ மோரோவர் நீங்க 1947 வந்த சட்டம் இருக்கு, ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட், அது வந்து 1940 விடுதலை அடைந்த பிறகு என்ன பிராக்டிஸ் எங்கெங்க இருக்கோ இந்து கோயில்ல அதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. சரி. இதுல எதுக்கு நம்ம போய் மேல ஏறி போய் ஒவ்வொரு இடமா அளந்து, அது ஏற்கனவே பிரிட்டிஷ் எல்லாம் அளந்து இனாம்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த தர்காக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது அது அங்க அப்ப இருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த இடத்துல ஏத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தர்கா அந்த அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கலாம். நீங்க கீழே கோயில் இருக்கு, உங்க வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிங்க. ஓகே. சரி, இதுல என்ன புதுசா வருது? இது எதுக்கு இது எடுக்கணும்?
ஓகே. இதுல என்ன ஒரு பின்னாடி என்ன இருக்கு? முருகன் என்ன நம்ம இப்ப தீபம் ஏத்துறதுனால முருகன் ஏதாவது கோச்சிக்க போறாரா? நம்ம எல்லாரும் இந்துஸ் தான். சரி இருக்கட்டும். இப்ப புது கவர்மெண்ட்டுக்கு நீங்க கேட்டது புது கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் தருகிறார்களா இல்லையா? ஐடியாலஜி இருக்கா இல்லையானா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்றதுனால தான் பெரியார் படத்தை வச்சிருக்கிறாரு. ஓகே. இல்லீங்களா? கரெக்ட். இல்லைன்னா வேற யாராவது ஒரு படத்தை பெருசா வச்சு நான் அந்த ஐடியாலஜி உள்ளவர்னு சொல்லியிருப்பாரு. சரி சரி. மந்திரி நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் நல்லா தான் இருக்கு. ஓகே. நம்ம வருங்காலத்துல என்ன மதுரை கிளை உயர் நீதிமன்றம் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. எனக்கு பல விஷயங்கள்ல உடன்பாடு இல்லை. அதாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய வேலை வந்து இது கிடையாது. தீபம் ஏத்துறதா ஏத்தக்கூடாதான்றது. ஓகே. அங்க இருக்கிற கேஸ் பெண்டன்சி வந்து சீரியஸா சமூக அவலங்கள் நடந்த கேசஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே. இப்ப தீபம் ஏத்துறது ஏத்தக்கூடாது அப்படின்றதா இத்தனை வருஷம் 100 வருஷமா தீபம் ஏத்தும் போது பக்தர்கள் சாமி கும்பிடலையா? இல்ல மாசம் மும்மாரி மழை பெய்யலையா? சரி சரி சரி. ஓகே ஓகே சார். வணக்கம் சார். இளங்கோவன் சார் வணக்கம் சார். என்னன்னா சார், இந்த வழக்கை ஒரு சாதாரண ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கு கையாளப்படவில்லை அப்படின்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன்னா அந்த பெட்டிஷன் வந்து நம்பர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 70 நாள் ஆகுது. எஸ்ஆர் நம்பர் தான் கொடுக்குறாங்களே தவிர 70 நாள் ஆகுது. முதல் முறையாக விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. திரும்ப ஒரு 70 நாள் கழித்து அதுக்கு வந்து தேதி போடுறாங்க. தேதி போட்டாங்கன்னா தேதி போடுற நாளில் அது லிஸ்ட்டுக்கு கூட வரமாட்டேங்குது. இதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிலை. ஒரு மனுதாரராக நான் சொல்கிறேன். இப்போ திரும்ப அதை வந்து நம்பர் பண்ணுறதுக்கு வக்கீலை வச்சு ரிஜிஸ்டர்கிட்ட லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் அது நம்பர் ஆகும். இல்லைன்னா ஆகியும் தொலையாது. நாங்கள் பாடுபட்டுக்கிட்டே கிடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கேஸ் வந்து அப்படி இல்லை சார். இந்த திருப்பரங்குன்றம் கேஸு நான் ஒரு நீதிமன்றத்தை அடிக்கடி அணுகக்கூடியவன்கிற முறையில் நான் சொல்கிறேன். மனு தாக்கல் செய்த 10 நாள் 15 நாளில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அதுக்கான காரணம் அந்த பண்டிகை வந்ததுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வேகமாக நடந்த ஒரு வழக்கு அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் சார். இப்போ இவர்கள் பேசுவது, காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுவது, திரு ஹச் ராஜாவினுடைய இன்றைய எக்ஸ் தளத்தினுடைய பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திரு ஹானரபிள் மினிஸ்டர் திரு வன்னியரசு, மரியாதைக்குரிய சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் குறித்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பதிவு, காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுவது, இது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை அதிகப்படுத்தக்கூடிய காரியத்தில் எல்லாருமே இறங்கிட்டாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய தொடங்குதா சார்? ஆமா. இப்ப இந்த கவர்மெண்ட் ஒரு மெய்டன், அதாவது ஒரு பார்ட்டி புதுசா ஆரம்பிச்சு இம்மிடியேட்டா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எந்த விதமான பாலிடிக்ஸுக்கோ கவர்னன்ஸுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விதமான இதுல வந்து அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. தே ஆர் எ மெய்டன் கவர்மெண்ட் பார்ட்டி. ஸோ அவங்கள நம்ம வந்து பிளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா தே வேர் எலெக்டட் பை எஸ். ஓகே. நம்ம தான் அவங்கள எலெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்கள நம்ம பிளேம் பண்ணி இதில் பட் ஆஸ் யூ செட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு இது ஏன் இவ்வளவு அவசரப்படுத்தணும்? நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட், ஒரு பண்டிகை வருது அதுக்காக அவசரமா எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் கருதுறேன். அவ்வளவுதான். ஆமா, எடுத்திருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் எடுத்திருக்கிறாங்கன்னே சொல்றேன். அப்படியே வச்சுக்கோம். சரி, நானே சொல்றேன் எதுக்கு எடுக்கணும்ன்ற. அங்கதான் தீபம் ஏத்திட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வரலாற்று சார்பா ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது அதுக்கு வந்து இந்த தூண்ல ஏத்தணும், இந்த தூண்ல ஏத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கீழே இருக்கிற அந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி ஆகம விதிப்படி ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குதா? எதுவுமே இல்ல. இது எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சைய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில அதை எடுக்கணும் கையில? இதுல என்ன லாபம் மக்களுக்கு? இதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? சரி, அதை எடுத்தா ஒரு நீதிமன்றம் ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேள்வி எல்லாம் வைக்கவே இல்லை.
ஓகே. அவர் ஸ்ட்ரெயிட்டாவே அது என்ன, அது ஒரு ஏதாவது தர்மம் படி நடக்குதா, ஏதாவது இருக்குதா, அவருக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்குதா, ம். அவர் இப்போ அவரே அப்போ அவங்க அந்த நீதிமன்றமே தலையிட்டு அதை எடுக்குது, சூமோட்டோவா எடுக்குது. ஓகே. அ அ அ ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்ட இம்மீடியட்டா அவசர அவசரமா, அதாவது நாளைக்கு தீப ஃபெஸ்டிவல் அப்படின்னா 2,00,000 பேர் கூடும்போது, இன்னைக்கு அத போய் நீங்க ஏத்துங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் எப்படி ஏத்துவாங்க? புரியுது. அவங்களுக்கு தீபம்ன்றது ஒன் ஆஃப் த ஈவென்ட்ஸ். அது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். ஓகே. அதுல நாளைக்கு வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா, ஆ. இதே நீதிமன்றம் அவங்கள என்ன கேள்வி கேட்கும்? ஓகே. ஓகே. சார், இது இது வந்து அரவிந்தன், இதுல வந்து எந்த விதமான ஒரு ரேஷனல் திங்கிங் கிடையாது. ஓகே. சயின்டிபிக் டெம்பர் இல்ல. ஓகே. எதுக்கு அவசரப்படணும்னு தான் என்னுடைய கேள்வி. ஓகே சார். ஓகே. ஓகே. பியூஸ் அப்படின்னா மனுஸ்வாமி. இது ஒரு முக்கியமானது. ஓகே சார். ஓகே.